குட் மார்னிங். ஆடிப்பட்டத்த பொறுத்தவரை நெறைய காய்கறிகள் ரொம்பவே நல்லா நம்ம கிளைமேட்டுக்கு வருங்க. ஏன்னா, கொஞ்சம் ஹீட் அதிகமான ஏரியா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈல்டு கம்மி தான். ஃபர்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணது வந்துட்டு இந்த குடைமிளகாய். குடைமிளகாய் ஃபர்ஸ்ட் டைம்லேயே ரொம்பவே நல்லா வந்துச்சு. இதுக்கு முன்னால ஃபுல்லா ரொம்பவும் நான் அதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டதும் இல்ல. இந்த தடவ சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சந்தையில வாங்குன குடைமிளகாயிலேருந்து எடுத்த விதைகள தாங்க போட்டு விட்டேன். ரொம்பவே நல்லா காய்ச்சிருக்கு. அதக்கூட நான் வந்து 2, 3 நாத்துகள மட்டும் தனியா எடுத்து பிரிச்சு வச்சுட்டு, ஒரு செடி ஒரு தொட்டியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 செடிகளுக்கு வச்சேங்க. அதுவே சூப்பரா காய்ச்சிருக்கு. இலைகள்ல வந்து அனாவசியமான பழுப்பு நிறமாகவோ, உதிரவோ எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே இல்ல. இது வந்து தனியா வெயில்ல எடுத்து வச்ச செடி. பாருங்க நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இந்த மாரி வெயில் தாங்கல. சுருண்டு இலைகள் சுருண்டு போயிருக்கு. இது செமி ஷேட்ல வச்சிருந்தது. இதுவுமே காய் ரொம்பவே சூப்பரா வந்திருக்குங்க. அ இந்த ஆடிப்பட்டத்தில என்ன வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்தின ஒரு விளைச்சல் அப்டின்னா, இந்த குடைமிளகாய் தான். நல்லா காய்ச்சிருக்கு. நான் எடுத்து கட் பண்ணி சமைச்சம்போது, அந்த காய்கள்லயும் நீர் சத்தோட நல்லா பெருசா திரட்சியா நல்லா இருந்ததுங்க. அருமையான அறுவடை. இனிமே நம்ம மாடி தோட்டத்தில ஒவ்வொரு வருஷமும் இந்த குடைமிளகாய்க்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் உண்டுங்க.